என்னோட ஓபியில் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் கிட்ட இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு 4 கேள்விக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஒரு மதர் கேட்டாங்க, நான் ஸ்னீஸ் பண்ணுறேன் டாக்டர், ரொம்ப ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதனால குழந்தை கீழே இறங்கிடுமா, அதனால பேபியோட பொசிஷன் மாறிடுமா, இப்போ ஹெட் டவுன் பொசிஷன்லேருந்து ப்ரீச்சுக்கு மாறிடுமா, இந்த மாதிரி கேட்டாங்க. டெஃபினட்டாக காஃபிங், ஸ்னீசிங் இதனாலெல்லாம் பேபியோட பொசிஷன் மாற வாய்ப்பு கிடையாது. அதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, ஹாட்டாக எனக்கு காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க, குழந்தைக்கு சுட்டுடும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாட்டாக ஏதாவது குடித்தா குழந்தைய போய் தொட்டுடுமா, சுட்டுடுமா, கோல்டாக குடிக்கிறப்ப குழந்தைக்கு கோல்டு பிடிச்சிடுமா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் அது உங்கள் ரத்தத்தில் கலந்து அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் தான் குழந்தைக்கு அவங்களோட நஞ்சுக்கொடி மூலமாக போய் ரீச் ஆகுமே தவிர டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் போய் பேபியை ரீச் ஆகாது. நீங்கள் ஹாட்டாக சாப்பிட்டாலும் கோல்டாக சாப்பிட்டாலும் உங்கள் ஸ்டொமக்கில் போய் அது நியூட்ரிஷனாக மாறி உங்கள் ரத்த குழாய் மூலமாக குழந்தைக்கு போகும். டைரெக்டாக டெம்பரேச்சர் போய் பேபியை சுடாது, இல்லை கோல்டும் வர வைக்காது. மூணாவது, அயன் டேப்லெட் சாப்பிட்டா குழந்தை டார்க் ஆகிடுமா டாக்டர், எனக்கு அயன் டேப்லெட் சாப்பிட பயமாக இருக்குன்றாங்க. அயன் டேப்லெட் நம்ம இந்தியாவில் இருக்கிற ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு அனீமியான்றது ரொம்ப காமனாக இருக்குது. ரத்த சோகை, ஸோ ரத்த சோகை ஆயிடுச்சுன்னா டெலிவரி அப்போ அவங்களுக்கு கஷ்டமாயிடும். நார்மல்னாலும் சரி சிசேரியன்னாலும் சரி ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் ஆல்ரெடி கம்மியாக இருக்குன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரேஞ்சுக்கு போயிடும். அந்த மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகாமல் ஓரளவுக்கு அவங்களோட டெலிவரியில் ஆக போகிற பிளட் லாஸை கோப்பப் பண்ணுறதுக்காக கொடுக்குற இம்பார்ட்டன்ட் மெடிசன் தான் அயன் டேப்லெட். கண்டிப்பாக எல்லாரும் அயன் டேப்லெட் போடணும். அது போடுறனால குழந்தையோட கலர் எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகாது. நாலாவது, குங்குமப்பூ எப்போ இருந்து சாப்பிட்லாம் டாக்டர், குங்குமப்பூ சாப்பிட்டா என் குழந்தை ஃபேராக இருக்குமாமே, இதுவும் காமனாக கேட்குறாங்க. குங்குமப்பூ அப்படின்றது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், சாஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் உடம்புல இருக்கிற ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ், லைக் டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் 1 or 2 குங்குமப்பூ பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். கொஞ்சம் வலியெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்களே தவிர குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குழந்தைலாம் ஃபேராக வாய்ப்பே கிடையாது. ஸோ ரெகுலர் இன்டேக் ஆஃப் குங்குமப்பூ டூரிங் pregnancy for fair skin baby is not advisable. Thank you.